நம்ம எல்லாருமே இந்த தலைவா படத்தப்ப ஒரு பயங்கரமான ஒரு கேஸ் ஒண்ணு போயிட்டு இருந்தது. இந்த படத்த வந்து ரிலீஸ் பண்ணலாமா? வேணாமா? இந்த படத்த வந்து தள்ளி போட்டுட்டே வராங்க அப்டின்ற ஒரு விஷயம் போயிட்டு இருந்தது. இந்த 2014ல படம் ரிலீஸ் ஆகும்போது. ஸோ அப்ப ஒரு விஷயமா எல்லாருக்குமே முக்கியமா பட்ட ஒரு விஷயம் என்னன்னா, இந்த தலைவா அப்டின்ற ஒரு பேருனால தான் மட்டும் இந்த படத்த வந்து இது பண்ணிட்டாங்க அப்டின்ற ஒரு இதுவா இருந்தது. ஸோ ஆனா இப்ப அந்த விஷயத்த வந்து பிரேக் டவுன் பண்ணியிருக்காரு யாருன்னு பார்த்தீங்கன்னா, சந்தானம் அவர்கள். ரீசென்ட்டா ஒரு நேர்காணல்ல வந்து ஒரு விஷயத்த சொல்லியிருந்தாரு. என்னவா இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, விஜயும் நானும் வந்து பிரிவியூ ஷோ ஒண்ணு போயிருந்தோம். ஸோ அந்த இடத்துல வந்து விஜய் சார்ட்ட நான் கேட்டிருந்தேன். "ஏன் சார் நம்ம படமே வந்து இவ்ளோ தள்ளி தள்ளி போகுது. ஸோ இந்த பேர் பிரச்சனையா?" அந்த மாரி கேட்டுட்டு இருக்கும்போது, விஜய் அவர்கள் வந்து சொன்னாரு, "நீ போற போக்குல ஒரு டயலாக்க போட்டு போயிட்டடா. அந்த ஒரு டயலாக்னால தான் இந்த படம் வந்து இவ்ளோ தள்ளி போயிட்டு, இவ்ளோ ரிலீஸ் ஆகி இவ்ளோ ஸ்ட்ரகுல வந்து கடந்து போயிட்டு இருக்கு." அப்படின்ற ஒரு விஷயத்த வந்து பிரேக் பண்ணியிருக்காரு. ஸோ அதுல என்ன டயலாக்கா சொல்லியிருக்காருன்னு பார்த்தீங்கன்னா, "நீ அரசியல்ல எங்கேயோ வந்துருவ ப்ரோ" அப்படின்ற ஒரு விஷயத்த சொல்லியிருப்பாரு. ஸோ அந்த ஒரு டயலாக்குக்காக இந்த படம் வந்து இவ்ளோ தள்ளி போய் இவ்ளோ ஸ்ட்ரகுல்ஸ வந்து அடைஞ்சிருக்கு. சோ அதுல ஒரு டயலாக் ஒண்ணு இருக்கும். என்ன டயலாக்ன்னு பார்த்தீங்கன்னா, "உனக்கு அரசியல்ல வர்றதுக்கு எல்லா தகுதியும் இருக்கு ப்ரோ" அப்படின்ற ஒரு டயலாக் ஒண்ணு போட்டிருப்பாரு. சோ அந்த ஒரு டயலாக்காக மட்டும் தான் இந்த படம் வந்து இவ்ளோ ஸ்ட்ரகுல்ஸ் அடைஞ்சு ரிலீஸ் ஆகுமா? ஆகாதா? அப்படின்ற ஒரு ஃபேன்ஸ் இடையே ஒரு குழப்பத்தோட ஏற்படுத்தி இந்த தலைவா படத்த ரிலீஸ் பண்ணாங்க. சோ இத வந்து சந்தானம் அவர்கள் வந்து இப்ப நேர்காணல்ல பிரேக் டவுன் பண்ணியிருக்காரு.